வணக்கம் நண்பர்களே, ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். காவிரியில் தண்ணீர் கரை புரண்டோடாத காரணத்தால் தமிழகத்திற்கும் கர்நாடகாவிற்கும் இடையே பிரச்சனை கரை புரண்டோடுகிறது. பிரச்சனையை தீர்ப்பதற்காக கர்நாடகம் செல்ல தயாராக இருக்கிறார் தமிழக முதல்வர் விஜய். பிரச்சனை அதிகமாக இருப்பது என்பதால் உங்கள் பயணத்தை தள்ளி போடுங்கள் என்கிறார் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார். இதுதான் இன்றைய விவாதத்தின் கருப்பொருள். காவிரி நீர் மற்றும் மேகதாது அணை விவகாரம் சந்திக்க தயாரான விஜய், தள்ளி போட்ட டி.கே. சிவகுமார், ஜீவாதார பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? இதை பற்றி விவாதிப்பதற்காக நம்முடைய அரங்கிற்கு அரசியல் பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களும், காங்கிரசின் செய்தி தொடர்பாளர் திரு முருகையன் அவர்களும், வழக்கறிஞர் திரு மோகன் அவர்களும், நித்யானந்தம் அரசியல் விமர்சகர் அவர்களும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். காணொளி வாயிலாக நாகை குணசேகரன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். திரு பிரியன், ஒரு பெருந்தன்மையோடு முதல்வர் சொன்ன இந்த விஷயத்திற்கு தள்ளிப்போடு என்கிறார் கர்நாடக முதல்வர். இது எது சரி? முதல்வர் சொன்னது சரியா, அந்த முதல்வர் செய்வது சரியா? இல்லை, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக சீஃப் மினிஸ்டர் போகிறாருன்ற இதுவரையும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுலேருந்து அஃபிஷியலாக இஸ் விசிட்டிங் பெங்களூர்னு எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இதுவரையும் கிடையாது. பட் இன்னைக்கு அது சம்பந்தமாக அமைச்சரவை கூடி இருக்கு. நீ 13 பேர் யார் யார் போகிறதுங்கிறதையும் அவங்க டிஸ்கஸ் எல்லாமே வந்திருக்கு. பட் கவர்மெண்ட்லேருந்து ஒரு அறிவிப்பு கிடையாது. இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் வரதே தவிர, எல்லாம் வரதே தவிர கவர்மெண்ட்டோடைய நோட்டிஃபிகேஷன் இதுவரையும் கிடையாது. அவர் போகிறாருன்ற விஷயம் கிடையாது. ஒருவேளை ஃப்ளைட்டில் ஏறும்போது அந்த பேசஞ்சர் லிஸ்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கணும் போல் இருக்கு. அதுதான் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் யார் போகிறாங்க. பட் எல்லா தமிழகத்தில் ஒட்டுமொத்த அரசியல் கட்சியும் போக வேண்டாம்னு சொல்கிறாங்களே. இல்லை, அது இப்போ இந்த விஷயங்கள் டெவலப்மெண்ட் இப்படி நடக்கும்போது முதல்வர் போகிற மாதிரி ஐடியாலே இல்லையே அப்படின்னு ஒரு நாளைக்கு சொன்னால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எல்லாருக்கும் வாயடிச்சு போயிடுவாங்க. முதல்வருக்கு அந்த ஐடியாவே இல்லை, கர்நாடகா போகிற ஐடியாவே. இது யார் கிளப்பி விட்டாங்க, இது யார் கன்ஃபார்ம் பண்ணாங்க, ஒன்றுமே தெரியாது. அப்போ டி.கே. சிவகுமார் வர வேணாம்னு சொன்னது உண்மை தானே சார்? தெரியல, அதுலேயும் அவர் பேசினாருன்னாங்க. அது எவ்வளோ தூரம் பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இங்கே விஜய் தரப்புலேருந்து நாங்கள் போகிறோம், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, தமிழக அரசு தரப்புலேருந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு போகிறோம்னு சொல்லிட்டு எந்த விதமான அறிவிப்பு இல்லை. இது அவங்க கவர்மெண்ட் ஆர்டர்ஸ்லாம் போட்டு ஒரு மாதம் கழிச்சு கூட ரிலீஸ் பண்ணாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அந்த மாதிரி இருக்கிற கவர்மெண்ட்டில் இவங்க போகிறாங்கன்ற அறிவிப்பு கூட போகும்போது தான் வரும் போல இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு டைம் இருக்குங்கிறதுனால என்ன, ஏன்னா இங்கே எதிர்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. எதிர்ப்புகள் அதனால் இவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணாத இவங்க சொல்லாதே இருக்காங்க வெளியில். ரகசியமான ஒரு பிளான் பண்ணுறாங்க, எதிர்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணாதே இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ கர்நாடகா முதல்வர் அதை போட்டு உடைச்சிட்டார். அவர் பேசினது மூலமாக ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் நடந்துட்டுருக்குன்னு நமக்கு தெரியுது. நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, அப்படி எங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்லைன்னு சொன்னால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எல்லார் முகத்துலையும் கறி பூசின மாதிரி அப்படி. ஆனால் அப்படி போகிறது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாதுன்றது தான் விவசாயிகள்லேருந்து எல்லாருமே சொல்கிற விஷயங்கள். அதுதான் ஆக்சுவலாக. அதுதான். ஏன்னா 2 பர்பஸ். ஒன்று காவிரியில் தண்ணி வரணும், இன்னொன்று மேகதாது விஷயத்தில் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். நம்ம இந்த 2 விஷயமும் இப்போ போகிறதுனால, பேச்சுவார்த்தைகள் பண்ணுறதுனால ஒன்றும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. ஏன்னா அவங்க தண்ணி விடமாட்டேன், ஒழுங்காற்று குழு சொல்லி விடமாட்டேன்ட்டாங்க, அப்பீலுக்கு போனாங்க, அத்தாரிட்டியும் சொல்லிட்டாங்க. அத்தாரிட்டிக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் தான் கிடைக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் போகணும். இது பேச்சுவார்த்தையில் ஒன்றும் நடக்காது. மேகதாது விஷயமும் டிபிஆரை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க திருப்பி அனுப்பும்போது அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். அதை பொறுத்து தான் அது பண்ண முடியும். அதனால் அந்த விஷயம் இருக்கிறதுனால இவங்க போகிறதுனால பொலிட்டிக்கலாக ஒரு வேளை தமிழ்நாடு கவர்மெண்ட் நினச்சாங்களோ இன்னும் நம்ம போனால் ஏதோ ஒரு எஃபர்ட்ஸ் எடுக்கிறோம், நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்குற எஃபர்ட்ஸ் எடுக்கணும்னு அப்படி ஏதாவது முயற்சி பண்ணாங்களோன்னு தெரியல, பொலிட்டிக்கலாக முயற்சி பண்ணாங்களோன்னு தெரியல. பட் ஆனால் அல்டிமேட்டாக இது போனாலுமே காரியம் நடக்காது, பிரயோஜனம் இல்லைங்கிறது, எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற விஷயம் பட்டவர்த்தனமாக தெரிஞ்சதுனால அங்கேயும் இவர் போனால் செக்யூரிட்டி ப்ராப்ளம் அது இது நாங்கள் சொல்கிறதுனால இது போகாது இருக்கிறதே பெட்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இது ஒரு 2-3 நாளாக இந்த பிரச்சனைகள் யார் கிளப்பினாங்க, அஃபிஷியலாக வராததுனால நமக்கு ஒரு நாளைக்கே மிக நோ ஐடியா, அது மாதிரி ஐடியாவே எங்களுக்கு இல்லை சொல்லிட்டா என்ன பண்ணுறது? சரி, திரு முருகையன், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கர்நாடகத்துக்கு சென்று இந்த காவிரி நீர் பிரச்சனைகளை ஏதோ பேச போகிறதாக கேள்விப்படுறோம், செய்தி இருந்தது எல்லாம். இப்பொழுதைக்கு கர்நாடக முதலமைச்சர் தள்ளி போட்டிருக்கிறதாக அதுவும் ஒரு செய்தி. கரெக்ட். நான் என்ன சொல்கிறேன், இதை பயன்படுத்தி கர்நாடகத்தில் எப்படி அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள், அரசியல் கொள்கை மாறுபாடுகள் எப்படி இருந்தாலும் அங்கே மாறி மாறி திமுக இது பிஜேபியா காங்கிரஸாக தான் ஆட்சிக்கு வருது. ஆனால் அந்த 2-3 கட்சிகளும் இந்த பிரச்சனையில் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக அவங்க செயலாற்றுவதாக பார்க்குறோம். சட்டமன்றமாக இருக்கட்டும், வெளியில் கூட இருக்கட்டும்.
அதன் அடிப்படையில் தான் மத்திய அரசாங்கம் என்ன நினைக்குது, தமிழகத்தில் பிஜேபியோ காங்கிரஸோ இங்கே ஆட்சிக்கு வர போகிறதில்ல, நம்ம கர்நாடகத்தில் வந்து சண்டை போட்டுக்கணும். கர்நாடகத்தில் பிஜேபியா காங்கிரஸான்னு தான் வரப்போகுது. அதில் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் வந்து மேகதாது கட்டி அவன் பெரும் பேர் வாங்கிடக்கூடாது, அந்த சிந்தனையும் இருக்குது. அப்படி ஒரு கால் கட்டினால் அதில் வந்து எனக்கும் பாதி பங்கு இருக்குங்கிறத சொல்லுவதற்கு தான் மத்திய அரசாங்கம் வந்து நான் ஆதரிக்கிறேன், அதை வந்து நீங்கள் கட்டலாங்கிற மாதிரி அவங்க முடிவெடுக்கிறாங்க. இருந்தாலும் கூட அந்த உணர்வு தமிழக அரசியல் கட்சி மத்தியில் வர வேண்டும் என்பது என்னுடைய கணக்கு. அதை முன்னெடுக்க வேண்டியது யார் கடமை? அது தமிழ்நாடு முதலமைச்சர் தான் முன்னெடுக்கணும். அதோட இந்த எதிர்க்கட்சியும் அதோடு ஓரளவுக்கு இணைந்து செயல்படணும். நீங்க மற்ற எல்லா விஷயத்திலும் தமிழகத்தில் யார் ஆட்சி ஆளுவது என்பதிலோ கொள்கை ரீதியான மாறுபாடுகள் எத்தனை கட்சினாலும் இருக்கலாம். ஆனால் இது வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுபூர்வமான உணவு பிரச்சனை, சொல்லப்பட தென்னிந்தியாவுக்கே. கரெக்ட். ஏன்னா சோழ மண்டலம் என்பது சோறுடைத்து என்று அந்த காலத்திலிருந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வார்த்தை அது. அதை வந்து நம்ம தமிழக மக்களினுடைய உணர்வுகளை மதிக்கின்ற வகையில் நீங்க கொள்கை மாறுபாடெல்லாம் விட்டுவிட்டு ஒன்றிணைந்து யுனைடெடாக இருந்து நீங்க வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் விட்டு தனியாக கூட போக வேண்டாம். ஒரு முதலமைச்சரை இன்னொரு முதலமைச்சர் பார்ப்பது என்பது தவறெல்லாம் கிடையாது. நீங்க நடக்குதோ நடக்கலையோ நான் முயற்சித்தேன் என்று சொல்வதற்கு அவர் முயல்வது இயற்கை. அவர் முதலமைச்சராக இருக்காரு, தமிழ்நாடு இந்த முக்கிய பிரச்சனையில் இந்த முதலமைச்சர் என்னையா பண்ணாருன்னு கேட்போம்ல. அதை பாராட்டணும்ன்றீங்க. அதனால வந்து இல்ல அவர் போறது தப்புன்னு சொல்ல முடியாது. சொல்ல போனா தனியா போக வேண்டாம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஒவ்வொரு கட்சியிலும் திமுக ஒருத்தர், காங்கிரஸ் ஒரு 5 பேர் கொண்ட ஒரு குழு, குறைஞ்சது ஒரு குழு அமைத்து அதுல வந்து அனுபவமிக்க தலைவர்கள், அதுல வந்து ஆழமாக இந்த காவிரி நீர் பிரச்சனை ஆழமாக விஷயம் அறிந்த தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்களை எல்லாம் அனுபவசாலிகள் எல்லாம் அழைத்து கொண்டு ஒரு 5 பேர் கொண்ட குழுவாக நீங்க அந்த முதலமைச்சரையோ அல்லது முதலமைச்சர் கொண்ட குழுவையோ நீங்க சந்தித்து பேசி முயற்சி எடுங்கள். அதாவது உங்கள் உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். தமிழக மக்கள் இந்த விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், உணர்வுபூர்வமாக இருப்பார்கள், மேகதாது அணை கட்டுவதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய பாதகம் ஏற்படுமானால் அதை தமிழ்நாடு தென்னிந்தியாவை ஏற்காது என்ற உணர்வை நாம் வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் முதல்வற்ற கருத்து. நீங்க சொல்ல வேண்டிய விஷயம். திரு மோகன், ஆஸ் அன் அட்வொகேட்டா நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது கேசஸ் ஆர் பெண்டிங், காவிரி ஒழுங்காற்று மாநிலத்தில் இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங் இருக்கு, பேச்சுவார்த்தை நடத்துவதில் என்ன பயன்? சார், ஆக்சுவலி நீர் மேலாண்மை ஆலயம் வந்து ஆணையம் வந்து என்னச்சுன்னா 3500 கனஅடி நீர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 4 TMC விடலாம் அப்படின்னு அவங்க விடுறாங்க. இதை எதிர்த்து சிவகுமார் வந்து மேல்முறையீடு பண்ணுறாரு. இப்போ அது பெண்டிங்கில் இருக்குது. இதுக்கு இடையில் இப்போ மாண்டியாவில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குது. இங்கே அவருடைய சிஎம்முடைய ஃபிலிம் இதெல்லாம் கிழிச்சு எறிகிறானுங்க. அப்போ அந்த நிலைமையில் நம்மளுடைய சிஎம் போவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்று சிவகுமார் சொல்கிறார். அவர் சொல்கிறார். அதனால் தவிர்க்க வேண்டும் என்று தான் அவர் நினைக்கிறார் இப்போ இந்த சிச்சுவேஷனில். பட் இன்னும் இவங்க டிசைட் பண்ணலை. இவங்க வந்து டேட் கொடுத்துருக்காங்க, 3rd வந்து மீட் பண்ணுறாருன்னா இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் நாட் பாசிபிள். ஒன்று இதில் என்ன ப்ராப்ளம்னா பொதுவாகவே மேகதாது என்றால் ஆடு தாண்டுதல் என்று அதுதான் தமிழில் பொருள். அப்படி அந்த பழமையான ஒரு அந்த இது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காவேரி வந்து ஒரு ஆடு மேகதாது அதான் அர்த்தம் அதுக்கு. ஸோ அப்பேற்பட்ட இது வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பயணிக்குது. தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி அண்ட் கர்நாடகா, இப்படி 4 மாநிலம் அதை நம்பி தான் இருக்குது. காவேரி வாட்டர் பேஸ் பண்ணி தான் இருக்குது. எல்லா நீர் ஆதாரமும் அதில் தான் இருக்குது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 13,629 லேக்ஸ் இருக்குது, ஏரிகள் இருக்குது. 13,629 ஏரிகள். அதிலும் குறிப்பாக ட்ரெடிஷ்னல் வாட்டர் டேங்க் பார்த்திங்கன்னா 39,000 டேங்க் இருக்குது. இதையெல்லாம் மீறி நம்ம ஏரி இருக்குது, டேங்க் இருக்குது, அதையும் குளங்கள் இருக்குது, அதையும் மீறி காவேரி வாட்டரை எக்ஸ்பெக்டிங். மெயினாக காவேரி வாட்டர் தான் நம்ம அதிக அளவில் எதிர்பார்க்கணும். ஏன்னா காவேரி வாட்டரில் தான் நமக்கு தான் அதிகமாக வந்து ஒதுக்கியிருக்காங்க வாட்டர் ஆல்சோ. அப்படி இருக்கின்ற பொழுது இங்கே இருக்கிற சிச்சுவேஷன் அங்கே இருக்கிற சிச்சுவேஷன் நம்ம பார்க்கணும். இப்போ அங்கே வந்து ட்ரவுட்டாக இருக்குதுன்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் அவன் வந்து ஒரு பகுதியை காட்டுறான், ரொம்ப ட்ரவுட்டாக இருக்குது, எப்படி உங்கள் தண்ணீர் வரும், குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லைன்ற அதையும் நம்ம கவனத்தில் செலுத்தணும். இப்போ நம்ம நேரடியாக பார்த்தா தெரியும். அதுக்காக தான் விஜய் என்ன பண்ணார், நான் நேரடியாக போய் பார்க்குறேன், நேரடியாக வந்து நான் வந்து ஆய்வு செய்கிறேன், இது என் பார்த்தா தான் எங்கள் மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள். அது தவறு இல்லை. தட் இஸ் கால்ட் ப்ராக்டிக்கல். ப்ராக்டிக்கலாக பார்த்தபோது மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இங்கே இருக்கிற சிஎம் போய் பார்த்தாரு, பார்க்குகின்ற பொழுது அங்கே இருக்கிற நிலைமையை விசாரித்தார். அங்கேயும் வந்து அவங்க வந்து ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்காங்க, வாட்டர் இதில் இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த நெகோசியேஷன் வாஸ் கோயிங் ஆன். ஸ்டில் வந்து இட் இஸ் நாட் டிசைடட்.
பிகாஸ் தேர்டு தான் இவர் போகிறதா பிளான். அங்கே இந்த மாண்டியாவில் ஆர்ப்பாட்டம் நடக்கிறதுனால போவதற்கு வாய்ப்பில்லை. திரு நித்யானந்தம், முதல்வருடைய இந்த முன்னெடுப்பு சரியான அணுகுமுறை தானா? ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி ஏன் என்ற கேள்வி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேகதாது விஷயம் ஏற்கனவே ஒரு 12 ஆண்டுகளாக தீவிரமாக பேசப்பட்டு பாராளுமன்றத்திலும் பேசப்பட்டு வந்திருக்கிறது. பொதுவாக நீர் என்று வருகின்ற பொழுது வெள்ளக்காலத்தில் பாதிக்கப்படக்கூடிய பகுதி எது என்றால் கீழே உள்ள பகுதி, அதாவது நம்முடைய தமிழகம். அப்போது பாதிப்பு வெள்ளம் வருகின்ற பொழுது ஏற்றுக்கொள்கின்ற தமிழகம் உங்களுக்கு தண்ணீர் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கும் தமிழகம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்படி பொருத்தமாகும்? பகிர்ந்து கொள்ள வேண்டாமா? இதைத்தான் நாம் வைக்கக்கூடிய கேள்வி. இது உலகத்திலேயே ஏற்றுக்கொள்ளுகின்ற சட்டம். ரிப்பார்ட்டியன் ஸ்டேட்ஸில் என்ன நிலைமையோ, யார் அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகிறார்களோ, வறட்சியானாலும் சரி வெள்ளமானாலும் சரி, யார் பாதிக்கப்படுகிறோ அவர்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உலக சட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இந்தியாவை தாண்டி இது உலக வழக்குன்னு போச்சுன்னு சொன்னால் இந்த பேச்செல்லாம் அடிபட்டு போயிடும். ஆனால் நாடு என்று வருகின்ற பொழுது இங்கே தான் நாம் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் சரியானது. அந்த வகையிலே பார்த்தால் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த மோடி அவர்களுடைய ஆட்சியிலே பாராளுமன்றத்தில் மிக தெளிவாக இந்த வரைவு இவர்கள் கர்நாடக அரசாங்கம் கொடுக்கின்ற பொழுது என்ன சொன்னாங்க? ஒரு டிபிஆர் கொடுக்கறதுனால அனுமதி கொடுத்துட்டோன்னு அர்த்தம் இல்லை, டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னால தப்பு கிடையாது அப்படின்னு. அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது. இது தமிழகம், அதன் பலனை அடைகின்ற பாண்டிச்சேரி, கேரளா இவர்களுடைய அனுமதி இல்லாமல் அங்கே எந்த விதமான மாற்றமும் அணை கட்டக்கூடாது என்று பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்டது. சரி, மோடி அவர்கள் அந்த நீர்வளத்துறை இணையமைச்சர் சொன்னது அது கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலா இருந்தது இல்லையா? தமிழகத்தின் அனுமதி இப்ப சொன்னது நான் முடிச்சிடுறேன். அப்போ அந்த பாராளுமன்றத்தில் அவங்க என்ன சொன்னாங்க சொன்னா, உறுதியாக சொன்னாங்க, இந்த மாநிலங்களோட அனுமதி இல்லாமல் அங்கே எதுவும் கட்ட முடியாது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்ற உத்தரவாதத்தை அவர்கள் கொடுத்தார்கள். எப்போ கொடுத்தாரு? கடந்த 5 ஆண்டுகளில். கரெக்ட். சுப்ரீம் கோர்ட்டில் அங்கே கட்டலாம்னு சொல்லலை, கட்டக்கூடாதுன்னு சொல்லலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் திரு அன்புமணி அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு நீர்வளத்துறை இணையமைச்சர் என்ன சொன்னார்? தமிழகத்தினுடைய அனுமதியை கேட்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லலைங்கிற ஒரு வார்த்தை சொன்னது தானே இன்னைக்கு பிரச்சனைக்குரியதாக போயிடுச்சு. உண்மை. அந்த தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் கூட நாம் ஏற்றுக்கொண்ட நடைமுறை என்ன? கடந்த பாராளுமன்றத்திலே நாம் சொன்னது என்ன? அதிலிருந்து உடனே கொண்டை வளைவு ஏன் எடுத்தோம்? யூட்டர்ன் ஏன் எடுத்தோம்? அமைச்சர் கடந்த முறை சொன்னார்கள் அல்லவா பாராளுமன்றத்தில். இப்போ ஏன் வேறு மாதிரி பேசுகிறாங்க? சுப்ரீம் கோர்ட்டில் இப்படி சொல்லியிருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அது தவறு அல்லவா? அது தவறான ஒரு செய்தியை சொல்லுகிறது அல்லவா? அன்புமணி அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள், கர்நாடகத்திலே நீங்கள் போய் பேசுவதனால் ஒரு பலனும் கிடைக்கப் போவதில்லை. அங்கே போய் பாஜக அமைச்சர் அந்த சொன்ன வார்த்தை உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்றீங்களா? இப்ப சொன்ன வார்த்தை உடன்பாடு இல்லை. ஓகே ஓகே ஓகே. இது தவறு. முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிலையிலே எடுத்துக்கிறார். அதை வேறு விதமாக கூட சொல்லியிருக்கலாம். ஆமா, இதை ஒரு அரசியல் நோக்கத்திற்காக சொல்லியிருக்கான்னு எடுத்துக்கலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால இதுல கர்நாடகத்தில் தேர்தல் வர தமிழ்நாடு தேர்தல் முடிஞ்சு போச்சு. அப்படியே வந்தாலும் பிஜேபிக்கு பெரிய ஸ்கோப் இல்லைங்கிற என்ன சார் சொன்னாரு? காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கு பெரிய ஸ்கோப் இல்லைன்னு முருகன் சார் சொன்னாரு. காங்கிரஸும் பிஜேபியும் அங்க இருக்கக்கூடிய தேர்தலை மனதிலே வைத்துக் கொண்டு நடவடிக்கைகளை ஈடுபடக்கூடாது. எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகத்தில் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த பிரச்சனை வருகிறது. பிஜேபி இருக்கும் போதும் இதே நிலைப்பாடு தான். நம்ம அப்பப்போ போய் எம்ஜிஆர் காலத்திலேயே இங்க போய் குண்டாவிட்ட உட்கார்ந்து பேசி அந்த நேரத்துக்கு தற்காலிக முடிவா தண்ணி வருது. அது பர்மனன்ட் முடிவு அல்ல. எந்த ஆட்சி காலத்திலும் பர்மனன்ட் முடிவு காவிரி நீர் பிரச்சனையில வருவதில்லை. அது தற்காலிக முடிவுகள் வருகிறது. மறுபடியும் நல்லா இருக்கிறோம், அப்புறம் வீழ்ந்து போகும்போது மறுபடியும் எதிர்த்து நிக்கிறோம். ராகுல் காந்தி மாதிரி பண்ணாதீங்க. ராகுல் காந்தி தான் இருங்க. ராகுல் காந்தி இழுக்கிறார் பாருங்க. நான் முடிச்சிடுறேன் பாருங்க, பேச விட மாட்டேன். அதனால இவங்களுடைய நேக்காய் தான் இது. 23 to 26 வரை தண்ணீர் பிரச்சனை வந்திருக்கிறதா? காவிரி ஒழுங்கு ஒழுங்காற்று ஆணை வந்த பிறகு அவர்கள் கொடுத்ததை கர்நாடகா நிறைவேற்றிருக்கிறதா இல்லையா?
சார் மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது யாரும் பிரச்சனையே சார், கிடையாது. இயற்கை மனது வைத்தால் இயற்கை எந்த மனது- பிரச்சனையும் வராது அதுதான் சார். பிரச்சனை. அந்த கண்டிப்பா இயற்கை நம்ம இப்போ நீங்க மழை எடுக்க பெஞ்சு முடியாது இங்க இல்லையா? வெள்ளம் வந்து 120 அடி உயரத்துல வந்து ஏங்க, மேற்கு நான் இருந்ததுன்னா அந்த நான் பிரச்சனை வருமா? முருகன் அதனால கொஞ்சம், இயற்கை- கொஞ்சம். சார், இயற்கையினுடைய விளைவுனால் நான் பிரச்சனை வராம பேச இருக்கு. வேண்டாமுங்க. அதே பிரச்சனை இல்ல, இயற்கை பேச சார்ந்த வேண்டாம். இல்ல, இல்ல, சொல்லுங்க, சொல்லுங்க. அப்புறம் காங்கிரஸ் ஆட்சி நீங்க இருக்கும் போதெல்லாம் வராது. குறிப்பிட்டு அவர் முடிச்சு அது சொல்லக்கூடாது. அவர் தயவு முடிச்சு செய்து எங்களை குறிப்பிடுங்க. இழுத்து விட்டாரு. இல்ல, உங்களுடைய தயவு செய்து டைம் வரும்போது நீங்க குறிப்பிடுங்க. பேசுங்க. நித்யானந்தம். இப்போ முருகன் அவர்கள் சொல்ற மாதிரி கடந்த முறை கூட்டணி ஆட்சியிலே காங்கிரஸ் ஆதரவோடு தான் திமுக இங்கே நடந்து கொண்டிருந்தது. அங்கே ஆண்டது காங்கிரஸ் கட்சியாக இருக்கின்ற பொழுது அந்த காங்கிரஸ் தலைவர்களோடு இவர்கள் பேசியிருக்கலாம். இவர்கள் யாரை சொன்னார்கள்? மோடியை சொன்னார்கள். இந்த முறை விஜய் அவர்கள் ஆட்சியிலே கூட காங்கிரஸ் இருக்கிறது. எனவே இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அமைச்சர்கள் அது செய்யணும்னு அவர்களுடைய எதிர்பார்க்கறீங்க. கட்சி தலைவரிடத்துல சொல்லி இதை சரி செய்யலாம் அல்லவா? ரெண்டாவது அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்க, குடிநீர்னு சொன்னீங்க. கர்நாடகாவில் கூட வறட்சி இருக்கிறது, குடிநீருக்கு பஞ்சம் இருக்கிறது. 18 TMC தண்ணீர் வேண்டும், அதற்காக நாங்கள் அணை கட்டி தேக்கி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணராஜசாகர்னு ஒரு பெரிய அணை இருக்காங்க. அந்த 18 TMC குடிநீருக்காக அதிலிருந்து எடுத்துக்க முடியும். இது அவசியம் அல்லாத ஒண்ணு. இந்த இது ஆமா, தேவையில்லாத இது ஒண்ணு. தேவையில்லாமல் தமிழகத்தை வஞ்சிக்கின்ற வஞ்சிக்கிறார்கள். ஒன்று Okay. என்பதுதான் என்னுடைய கருத்து. திரு வாகை குணசேகரன், உங்களுடைய மேலான பார்வை. வணக்கம் சார். ஆமாம், இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து கர்நாடகாவுக்கு போகிறேன்னு சொல்கிறதுனா, தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கைகளில் அதோட உறுதிமொழிகளில் ஒன்று வருது. என்னென்னா, ஜாதி மதம், மக்களிடையே ஜாதி மதம் இனம் பிறந்த இடம் பாலினம் இவற்றின்பால் வந்து எந்த வேற்றுமை உணர்வையும் கடைபிடித்து மக்களிட பிளவுவாதம் ஏற்படுத்தக்கூடாது, அனைவரும் சமத்துவத்தோடு வாழணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில இருக்கு. இப்ப அந்த கொள்கையின் அடிப்படையில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கொள்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ் புலவர் கலைதின் யானையார் சொன்னது மாதிரி வடா தமிழர்களுடைய எல்லைய வடா அது பணிபடு இமயம் தெனா அது உருக்கெழு குமரி அப்படின்னு சொன்ன இதனால இப்ப தமிழர்களும் கன்னடர்களும் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவர்களோட சமத்துவம் பேணணும், சகோதரத்துவம் பேணணும், எதா இருந்தாலும் நம்ம சுமூகமான உறவு முறையில வந்து நம்ம பங்கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல முன்னாள் முதல்வர்கள் அமரர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அவர் வழித்தொட்டாக கூட முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய குண்டுராவ் அவர்களும் ஐயா மாண்புமிகு ராமகிருஷ்ண ஹெக்டே அவர்களையும் போய் சந்தித்து எவ்வாறு வந்து அது ஒரு சுமூகமான முறையிலே உடன்பாடு ஏற்பட்டு காவிரி நீரை வந்து தமிழ்நாட்டிற்கு பெற்று தந்தாரோ அந்த வாகை சூடும் வரலாறு திரும்ப வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் முன்னெடுப்பு நல்லதுன்னு சொல்றீங்க. ஏற்படுத்தியிருக்கலாம். இருப்பினும் கடந்த அமரர் எம்ஜிஆர் காலத்துக்கு ஒரு ராஜாங்க ரீதியான ஒரு முன்னெடுப்பை பண்ணுவது வந்து நல்லதுதான். ஏன்னா தமிழ்நாட்டோட விவசாயத்தை வந்து அடிமடியிலே கை வைக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் மேகதாது திட்டம். இதுக்கு வந்து நிறைய இடங்கள்ல அவங்க அனுமதி பெறணும், அதுக்கு வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்தாலும் கடந்த ஆட்சியாளர்கள் ஒரு 30 வருடமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கன்னடர்களும் தமிழர்களும் ஒருதாய் பிள்ளைகள். இவர்கள் வந்து ஏற்கனவே ஐயா காமராஜர் காலத்திலேயே கர்நாடகம், கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு இது நாளையும் தட்சண பிரதேசம் என்ற ஒரு மாநிலமாக அறிவிக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் உருவாகும் போது அது நிறைவேறாமல் போய்விட்டது. அந்த மாதிரி தட்சண பிரதேசம் என்ற ஒரு மாநிலம் அமைந்து விட்டிருந்தால் இன்று வந்து காவிரி நீர் பிரச்சனையோ, கிருஷ்ணா நீர் பிரச்சனையோ, முல்லை பெரியாறு பிரச்சனையோ வந்திருக்காது. அப்படி ஒரு சூழல், அப்படி ஒரு ஒண்ணுமண்ணாக ஒரு தாய்பிள்ளை உறவாக வாழ்ந்த இந்த மக்கள் வந்து தமிழ் பேசினாவே அடிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய ஆட்சியாளர்கள் வந்து தள்ளிவிட்டார்கள். தமிழர்களும் கன்னடர்களும் வேறு யாரும் இல்லை, நம்ம அனைவரும் தாய் பிள்ளைகள். உங்களுக்கு தேவையான நீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு அடியில் உள்ள திரு குணசேகரன், நீங்கள் வந்து நல்லவராக இருந்தால் மட்டும் போறாது இல்லையா? அவங்க வந்து எந்த ஒரு தீர்ப்பையும் கர்நாடகா ஏற்க மறுக்கின்ற பொழுது பேச்சுவார்த்தை என்பது எந்த வகையில் பயனை தரும் என்பதுதான் இன்றைய பொதுவான கேள்வி. அது அறிஞர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், வல்லுநர்கள் அடங்கிய 13 பேர் கொண்ட குழுக்கள் அங்கே போகிறார்கள். கர்நாடகத்தின் சாதகம் பாதகம், தமிழ்நாட்டின் சாதகம் பாதகம் இவையெல்லாம் அவர்கள் இரு குழுக்களாக உட்கார்ந்து பேசி ஒரு சுமூகமான தீர்ப்பை ஏற்படுத்துவார்கள். இது நீங்கள் சட்ட போராட்டம் நடத்தினால் இதில் தீர்வு காண முடியுமா என்பது வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு சாதகமான சூழல் ஏற்படும் என்கிறது மில்லியன் டாலர் கேள்வி. ஏனென்றால் இங்கே தேசிய கட்சி கால் ஊன்ற முடியாமல் கையேந்தும் சூழல் உள்ளது. அங்கே கர்நாடகாவில் தேசிய கட்சிகள் ஆட்சியில் இருக்கின்றன. ஒரு சாதகமான ஒரு பதிலை நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. நீங்கள் வருவதற்கு தயாரா இருந்தாலும் வெறுப்புணர்வை கடந்த ஆட்சியாளர்கள் விதைத்து விட்டார்கள்.
பழைய ஆட்சியின் மீது குற்றம் சுமத்துகிறீர்கள். வில் சேஞ்சஸ். அவங்க ஏதாவது ஒன்று மாற்று ஏற்பாடு பண்ணுவாங்க. அதுக்கு ஆமாம், இந்திய ஒன்றிய அரசின் மீது நாங்கள் குற்றம் சுமத்துவார்கள். ஏனென்றால் இன்றைய மின்சாரம் பொது உடைமையாக இருக்கும்போது ஏன் தண்ணீர் மற்றும் பொது உடைமையாக இருக்கக்கூடாது? ஒரு மாநிலத்தில் உள்ளவர்கள் மட்டும் தண்ணீரை பருகி தண்ணீரை அனுபவித்து வளர்ச்சி பெறலாம். அதன் நீரோட்டமாக கடலுக்கு செல்லும் மக்கள்கள் வறட்சியின் பிடியில் வறுமையின் பிடியில் சிக்கி அழிய வேண்டும் என்பது இந்திய ஒன்றிய அரசின் மாற்றாந்தாய் மனப்பான்மையை குறிப்பிடுகிறது. இதில் ஒரு சமநிலையான ஒரு ஒன்றிய அரசு இல்லை என்றுதான் எனது வாதம். திரு பிரியன், இப்பொழுது நீதிமன்றம் போறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. காவிரி ஒழுங்காற்று ஆணையத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டே தமிழகத்துக்கு தண்ணீர் கொடுக்கணும்னு ஆர்டர் போட்டாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டா? அப்படி கேட்டால் என்ன பண்ண முடியும்? இந்தியாவிலேயே உச்சபட்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுதுன்னா அதை எடுத்து செயல்பட வேண்டியது இருக்கு சார். எதுக்காக இந்த அந்த வகையில் விஜயனோட முன்னெடுப்பு பாராட்டப்பட வேண்டியது தானே. பேச்சுவார்த்தைகள்லாம் இது 150-200 வருஷம் வரலாறு சார். வரலாறு 74க்கு அப்புறம் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அந்த கேப்பை பயன்படுத்தி அவங்க பல அணைகளை கட்டிட்டாங்க. அவங்க பாசன பகுதிகளெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க பல விதங்களில். அவங்க பேச்சுவார்த்தையெல்லாம் அவங்க கர்நாடகாவை நம்பவே முடியாது. ஜெயலலிதா ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அவங்க கூட பேச்சுவார்த்தையே கூடாது, சட்ட போராட்டம் ஒன்று தான் வழின்னு அவங்க. ஜெயலலிதா வாஸ் வெரி கிளியர். அந்த விதத்தில் எனக்கு ஜெயலலிதாவோட ஆக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா கர்நாடகாவை நம்ப முடியாது. வறட்சியிலையும் பங்கு கொடுக்கணுன்றதான் எங்கள் பாயிண்ட். ஆக்சுவலாக உங்களுக்கு 60% இருக்கா உங்கள் டேம்ஸில், அதில் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க, ப்ரொபோர்ஷனேட்டாக கொடுங்க. நீங்கள் உங்களுக்கு குறைஞ்சிருக்கிறதுக்கு ஏற்ற ப்ரொபோர்ஷனேட்டாக கொடுங்க. அது கூட கொடுக்கலன்னு இருக்கும். இந்த வாட்டி 3 TMC கொடுக்கணும் ஜூன் மாதத்துக்கு அப்படின்னா, சரி உங்களுக்கு தண்ணி குறைவாக இருக்கா, எங்களுக்கு 1.5 TMC அது கொடுங்க, அதுவாது கொடுங்க. வறட்சியிலையும் பங்கு கொடுக்கறதானே இந்த ஒப்பந்தத்தோட இது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்போட அதோட ஸ்பிரிட் அதுதானே ஆக்சுவலாக. அப்போது இவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுல ஒரு பிரயோஜனம் சும்மா அதாவது பெருந்தன்மையெல்லாம் பேசுறதுல அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. சட்டத்தீர்வு மட்டும்தான். சட்டத்தீர்வு தான் ஒரே தீர்வு. இவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்த இன்னும் டைம் மேகதாது விஷயத்துல வேற மாதிரி எல்லாம் முடிவெடுப்பாங்க. மத்தியில் பாஜக இருக்கிறதும் இங்க காங்கிரஸ் இருக்கிறதும் 2 பேருக்குமே கர்நாடகாவில் ஆட்சிக்கு வரதுல அவங்களுக்கு ரொம்ப கீனா இருப்பாங்க. இந்த பிரச்சனையை மையமா வச்சு 2 பேரும் ஆட்சிக்கு வரதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதனால அவங்க 2 பேருமே நமக்கு உதவுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால தமிழ்நாடு தன்னிச்சையாக சட்ட போராட்டத்தை தான் நடத்த வேண்டிய அவசியம் இருக்குன்றது என்னுடைய கருத்து. சட்ட போராட்டம் மட்டும்தான் தீர்வு, பேச்சுவார்த்தை தீர்வே கிடையாது. அதனால மேகதாதுக்கு இந்த நடுவர் மன்றம் தனியாக அமைக்கணுன்றதும் சரியான அணுகுமுறை கிடையாது. அது ஏற்கனவே இருக்கிற ஆணையம் தான் அதெல்லாம் கவனிக்கணும். சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு இருக்குது, 15 வருஷ காலம் இது எஃபெக்டிவாக இருக்குது. எந்த ஒரு ஆறும் ஒரு தனிப்பட்ட மாநிலத்துக்கு சொந்தமானது கிடையாது. அது தேசிய சொத்து. அது கீழே இருக்கிற ஆற்றுக்கு கீழே இருக்கிற மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படுற அளவுக்கு எந்த நடவடிக்கைகளும் எடுக்கக்கூடாதுன்றது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பிலேயே இருக்குது. ஓகே. திரு முருகையன், திரு பிரியன் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த பேச்சுவார்த்தை என்பதெல்லாம் வெறும் மேம்போக்கான விஷயங்கள் தான். கர்நாடகாவை எந்த வகையில் நம்பக்கூடாது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் எடுத்த அந்த வழிதான் சரியான வழி அப்படிங்கிறார். நீங்கள் முன்னெடுப்பு என்ன நினைக்கிறீங்க? நல்ல பெருந்தன்மை அதெல்லாம் வேலைக்காகாதுங்கிறார். இல்லை சார், அப்படி நம்ம எல்லாவற்றையுமே குறைத்து மதிப்பிட முடியாது. சுப்ரீம் கோர்ட்டு தான் இறுதி முடிவு எடுக்க போகிறது என்பது அவங்க. அது ஒரு பக்கம் அது முயற்சி நடக்கட்டும், நான் அதை வேணான்னு சொல்லலை. அதற்காக இன்னைக்கு குறுவை சாகுபடி ரொம்ப மோசமாயிட்டு தஞ்சை மாவட்டத்தில். நான் தஞ்சை மாவட்டத்துக்காரன். மோசமாயிட்டு இப்போ அடுத்தது சம்பவாவது அவர் ஒழுங்காக நம்ம வெள்ளாமன்றதுக்கு தற்காலிகமான முடிவுகள் சிலவற்றை எடுக்க வேண்டியிருக்கு. சுப்ரீம் கோர்ட் காலத்தை தள்ளி கொண்டே போய்விடும். அதுக்குள்ள நம்மளுடைய காலமே முடிஞ்சு. அதுக்கான இடைக்காலமாக இங்கே ஆளுகின்றவனும் அங்கே ஆளுகின்றவனும் இணைந்து முடிவெடுத்தால் எதையும் சாதிக்கலாம். சுப்ரீம் கோர்ட் சொல்லி தான் கொடுக்கணும்னா இருக்கு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சுப்ரீம் கோர்ட் கடைசி பட்சம். வேற வழி இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் சொன்னாதான் விடுவாங்கன்னா அது கரெக்டு. ஆனால் மனம் இருந்தால் நாம் எல்லோரும் இந்தியர்கள். இந்திய மண்ணில் நான் தமிழன், நான் கர்நாடகத்துக்காரன் அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடாது. நாம் எல்லாம் இந்திய தேசியத்தை விரும்புகின்றவன். இந்தியாவில் எல்லோரும் மக்களும் வாழணும். எல்லாரும் இல்லை, அந்த உணர்வு உள்ளவன் தான். இப்போ பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், தேசிய உணர்வு படைத்தவன் தானே. அப்போ தேசிய உணர்வு படைத்தவனுக்கு கர்நாடகத்தையும் தமிழகத்தையும் பிரித்து ஏன் பார்க்குறான்? அது திமுக அதிமுக கூட பிரித்து பார்க்கட்டுங்க, அது ஒரு மாநில கட்சி. மாநில சுயாட்சி. நாங்கள் தேசிய கட்சி. இந்தியா அனைத்து ஒன்று என்று சொல்லக்கூடிய இந்த இயக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் அவன் கர்நாடகத்துக்காரன் தமிழ்நாட்டு மக்களையும் மக்களாக தான் மதிக்கணும். அந்த மதிச்சு நீ அதான் சொல்கிறேன், அங்கே பெரிய குறைபாடு இருக்குது. இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு 20 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சுன்னு வச்சுங்க, காவிரியில் 120 அடிக்கு மேலே போய் திறந்து விட்டு 100 TMC தண்ணி கடலில் போய் கலக்குது.
இன்னும் சொல்ல போனால் ஒரு முடிவு என்ன தெரியுமா, அது மாதிரி வரக்கூடிய தண்ணீரை தேக்குகின்ற அங்கே தடுப்பணைகளோ அல்லது புதிய ஏரிகளோ காலியாக இருக்கிற இடத்துல தமிழ்நாடு அரசு செய்யணும். Yes, தமிழ்நாடு அரசு வந்து அந்த முயற்சியிலையும் இறங்க வேண்டும். காமராஜர் எப்படி 9 அணைகளை கட்டி தமிழகத்தினுடைய விவசாயத்தை பெருக்கி தண்ணீரை பெற செய்தாரோ அதை தொடர்ச்சியாக அதே அளவுக்கு நான் பண்ண சொல்லல, சின்ன சின்ன அணைகள், சின்ன தடுப்பணைகள் அங்கே கட்டி அந்த தண்ணீரை எப்படி சேமிக்க முடியும். 100 TMC தண்ணீர் இது கடலுக்கு போகுது, அதை நம்ம ஜீர்ணிக்கிறோம். ஆனா அவனுக்கு வந்து அவன் குடி தண்ணீரே இல்லைன்னுட்டு அவன் மக்களை காப்பாத்துறது அவன் ஏதோ முயற்சி பண்றான், நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அது நம்மளையே அவன் கவனிக்கணும். இருக்கக்கூடிய தண்ணீரில் உனக்கு எத்தனை % எனக்கு எத்தனை %, அது வந்து ஃபுல்லா இருந்தா ஓரளவு கொடு, குறைச்சு விடு. ஆனா வந்து சுத்தமா இல்லாம பண்ணாத. ஒன் விவசாயம் வந்து பெருகிக்கிட்டே இருக்கு, அந்த ஏக்கராஸ் வந்து அதிகமாகிட்டு போகுது, நமக்கு குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்படி வரக்கூடாது. நீ வளர்ச்சி அடைவதில் எனக்கு ஒன்றும் வேறுபாடு இல்லை, எனக்கு ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லை. நீ வளர்ச்சி அடையணும், ஆனா நாங்களும் வளர்ச்சி அடையணும்ல, அதுதான் எங்களுடைய கருத்து. திரு மோகன் சார், இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இந்த வரைக்கும் போயிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே போடுது சார். அது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டா? ஒரு தனி மனிதனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கலாம், ஒரு அரசாங்கத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்க முடியும்? இல்லை சார், இப்போ ஆஸ் பர் த செக்ஷன் 6A ஆஃப் தி இந்தியன் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956 அந்த அடிப்படையில் தான் சுப்ரீம் கோர்ட் வந்து இதை வந்து எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டி, எல்லாருக்குமே அந்த நீர் கிடைக்கணும் என்ற அடிப்படையில் 419 ஃபீட் வந்து இது தமிழ்நாட்டுக்கு, அதே போல் கர்நாடகாவுக்கு 270 பில்லியன் ஃபீட்டு, அதே மாதிரி கேரளாவுக்கு 30, பாண்டிச்சேரிக்கு 7. இது அவங்க தான் அவங்க பேஸ் பண்ணி அந்த ஆக்ட் பிரகாரம் ஈக்குவாலிட்டி இந்த அளவுக்கு உங்களுக்கு அங்கே அந்த இடத்துல தேவைப்படுது. இந்த இடத்துல ஏன்னா நீங்கள் கர்நாடகத்து வேலை சில ரிவர்லாம் இருக்குது, ஏரியெல்லாம், அதே போல் தமிழ்நாட்டிலையும் ஏரிகள்லாம் இருக்குது. இங்கே அடிப்படை பார்த்திங்கன்னா நண்பர் குறிப்பிட்டதை போல் காமராஜர் பீரியடில் தான் பல டேம்கள் கட்டப்பட்டது. 10க்கும் மேற்பட்ட டேம்கள் காமராஜர் காலத்தில் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு டேமும் இல்லை. அடிப்படை என்னென்னா கட்டல. அடிப்படை என்னென்னா இங்கே இருக்கின்ற ஏரிகளோ அல்ல டேம்களோ தூர்வாருவதில்லை. அடிப்படை அதுதான். அதான் நீங்கள் பண்ணீங்கன்னாலுமே அப்போ நீங்கள் மேலோங்கி போகுது மணல், அப்போ தண்ணீருடைய லெவல் வந்து கம்மியாக இருக்குது. நீங்கள் தூர்வாரினீங்கன்னா லெவல் அதிகம். அவன் வாட்டர் அனுப்புகிறான், கர்நாடகா வாட்டர் அனுப்பலன்னு சொல்ல முடியாது. அப்படி அனுப்புகின்ற பொழுது அதை தேக்கி வைக்காமல் நீங்க கடலுக்கு அனுப்புறீங்க. அதை நீங்க சேமிக்கணும். சில குறைபாடுகள் இருக்கு, அதை நீங்க சேமிக்கணும். அதை சேமிச்சாதான் இது போன்ற ட்ரவுட் பீரியட்ல அது யூஸ் ஆகும். 60 ஆண்டு காலம் இந்த 2 ஆட்சி மாறி எதுவுமே பண்ணல, புது டேம் எதுவுமே இல்ல. அந்த குற்றம் தமிழகத்தின் மீது கண்டிப்பா இருக்கிறது, அதை நீங்க பார்க்கணும். அப்புறம் தூர்வாருவது இல்ல. எம்ஜிஆர் ஒரு காலத்துல தூர்வாரினார். அவர் என்ன பண்ணார்னா ஏரியை தூர்வாரி அது மேலேயே போட்டு கடந்த முறை அதிமுக சார்பில் எடப்பாடி அவர் உள்ள பீரியட்ல எல்லா கண்மாய் குளம் எல்லாம் தூர்வாரினாங்க. அந்த அளவுக்கு இல்ல எதிர்பார்த்து. அப்போ எப்படி ட்ரவுட்ல உங்களுக்கு வாட்டர் கிடைக்காம போகுது இல்லையா? அடிப்படை என்ன? நீங்க வந்து வாட்டர் கிட்டத்தட்ட நான் தான் ஏற்கனவே கொடுப்பதை போல 13,000 கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங், தூர்வாரி அந்த மணலை வந்து அடிமணல் அந்த ஊர் கிராம மக்கள் எடுத்துக்கலாம்னு அவர் இருக்கலாம். ஆனா இந்த அளவுக்கு போட்டாங்களான்னு தெரியல. கிட்டத்தட்ட 13,629 ஏரிகளை தூர்வாரினாங்களா? வாரி இருக்கலாம். ஒரு 1000 ஏரிகளை பண்ணியிருக்கலாம். மீதி இருக்கிற ஏரிகளில் தூர்வாரினா தானே அந்த சரௌண்டிங் கிராமம் நிரந்தர பிரச்சனைக்கு தீர்வு. அதுதான் நிரந்தர தீர்வுக்கு நீங்க இருக்கிற ஏரிகள்லாம் நீங்க வந்து தூர்வாரணும். பிரச்சனைக்கான அப்புறம் வந்து வர வாட்டரை சேமிக்கணும். அப்படி சேமிச்சாதான் ட்ரவுட் பீரியட்ல நம்ம வந்து நமக்கு தேவையான நீரை நம்ம பெற முடியும். இதுதான் பேசிக்ஸ். திரு நித்யானந்தம், இப்போ சார் என்ன சொல்றாருன்னா தமிழகத்தின் மேல சில குறைபாடுகள் இருக்கு, வெள்ள காலத்துல வர தண்ணியை வந்து சேமிக்க வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்மகிட்ட இல்லாம கடல்ல கலக்க விடுறீங்களே, அது எந்த வகையில் நியாயம்? அதுக்கான ப்ரிப்பரேஷன் நம்ம ஏன் பண்ணலன்னு கேட்குறாரு. ரொம்ப சரியான கருத்து. நமக்கு மழை காலத்தில் வெள்ளம் வரும் தெரியும், இது ஒன்றும் புதுசு கிடையாது. அப்படி வருகின்ற பொழுது அந்த நீரையெல்லாம் கடலில் விட்டு கர்நாடகாக்காரன் கொடுக்காத நேரத்தில் கொடுக்கலன்னு கத்துறதால என்ன நியாயம் இருக்குது? நாம் நம்மளை நியாயப்படுத்தணும்னா நாம் அதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்க வேண்டும். தூர்வாரி இருக்கணும், ஏரிகள்லாம் சுத்தம் செய்திருக்க வேண்டும், தடுப்பணைகள் கண்டிப்பாக கட்டியிருக்க வேண்டும். காமராஜருக்கு பிறகு பெரிய அணைகள் கட்டவில்லை, ஒரு தடுப்பணை கட்டினார்கள். அது மழையில எங்கே இருக்கேன்னு தெரியல, காணாமலே போயிடுச்சு. அப்படிதான் இந்த தமிழ்நாட்டில் ஒரு தடுப்பணை கட்டுறதுக்கு அந்த கதி. அப்போ இந்த தமிழ்நாடு எப்படி காமராஜர் பீரியட்ல கட்டின அணைகள் இன்னும் நமக்கு தண்ணி அப்படியே இருக்குதுங்க, கரிகாலம் கட்டின அணையே இருக்குதுங்க. அப்புறம் இவங்க வந்து தடுப்பணையை வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. அதனால நாம் அதில் கவனம் செலுத்தி எங்கெல்லாம் தடுப்பணை கட்ட முடியுமோ, எத்தனை முடியுமோ, அவன் கர்நாடகாராக தானே பண்ணான், பார்த்தாவது படிக்க வேண்டாமா? பண்ணலை நம்ம. அதனால் தமிழகத்தினுடைய உரிமையை நாம் மீட்க வேண்டும்,
தமிழகத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும், அது நிலைநிறுத்த வேண்டும், தமிழகத்தினுடைய கடமையையும் செய்ய வேண்டும். நாம் அதை செய்யலை. ரெண்டாவது, காவிரி இந்த ஒப்பந்தம் என்பது கருணாநிதி அவர்கள் காலத்திலே முடிந்து விட்டது. 100 ஆண்டு கால ஒப்பந்தம் என்றது 99 ஆண்டு கால ஒப்பந்தம் முடிந்து விட்டது. முடியும் முன்னாடியே தெரியும்ல. அப்போ நீங்கள் அதை புதுப்பிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு ஏதாவது பண்ணீங்களா? ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, கலைஞருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்ன வாய்ப்பு? காங்கிரஸ் கட்சியில் 2ஆக பிரிந்து இந்திரா காந்தி அம்மையார், அதாவது 2ஆக பிரிவதற்கு முன்பாக சஞ்சீவ ரெட்டியை முன்மொழிந்த காங்கிரஸும் விவி கிரியை தன்னுடைய மனசாட்சிப்படி வாக்களிக்க சொன்ன இந்திரா காந்தியும், அப்போ இங்கே 25 உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், இவர்கள் எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள் ஆதரவு கேட்ட பொழுது காவிரி பிரச்சனையை தீர்த்து வை, உனக்கு ஆதரவு கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டுமா வேண்டாமா? சொல்லவில்லை. அது அவங்க மட்டும் இல்லை. இப்போ விஜய் அவர்கள் போய் பேசுறதில்ல. என்ன பிரச்சனைன்னா, ஒரு ஆன் ரெக்கார்ட் விஜய் முயற்சி பண்ணாரு, அதுக்காக ஒரு இதுதான் இல்லை, அது வேணும். ரெண்டாவது ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நான் உங்களுக்கு நேரமாச்சு முடிச்சுக்கிறேன். ஒரு சின்ன விஷயம், புரிகின்ற நியாயம், நீதிமன்றம் கொடுக்கின்ற தீர்ப்பு, அதை நிறைவேற்றுகின்ற நிலையில பல மாநிலங்கள் இன்றைக்கு இல்லை. அதுதான் உண்மை, யதார்த்தம் அதுதான். ஆமா, அதை ஒன்றும் நீதிமன்றம் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்காக நீதிமன்ற தீர்ப்பு உங்களுக்கு காதிலே விழாது, நீங்கள் அதை உதாசீனப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு புரிந்த மொழியிலே பேச வேண்டும். அது என்ன? தண்ணி இல்லைன்னு கொடுக்க மாட்டீங்க, இங்கேருந்து எம்சாண்ட் போய் ஆகணும். தமிழகத்திலேருந்து தான் கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் எம்சாண்ட் போய் ஆகணும். தமிழகத்திலேருந்து தான் இந்த வளங்கள்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க லாரியில். 3 மாதத்துக்கு நிறுத்து. ஓகே, அந்த மொழி அங்கே புரியட்டும். திரு குணசேகரன், திரு பிரியன் சொன்னதை கேட்டிருப்பீங்க. நீங்கள் கர்நாடகாவை எந்த காலத்திலும் நம்பக்கூடாது. நம்மளால் செல்வி ஜெயலலிதா எடுத்த ஸ்டாண்டு தான் கரெக்டு. பேச்சுவார்த்தை என்பதெல்லாம் வெறும் ஏமாற்று வேலை, நம்மளை நாம ஏமாற்றிக்கிறதுக்கான முயற்சி. அது சட்டம் நம் பக்கம் இருக்கும்போது, நீதி நம் பக்கம் இருக்கும்பொழுது பேச்சுவார்த்தையில் என்ன பயன் கேட்குறார்? இல்லைப்பா, ஐயா நித்யானந்தா சொன்னது கூட கரெக்டாக தான் சொல்கிறாரு. ஐயா நித்யானந்தா என்ன சொல்கிறாருன்னா, உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்தாலும் அதை செயல் வடிவமாக்குற மனநிலையில் மாநில அரசுகள் இல்லை. அதை கட்டுப்படுத்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ சட்ட போராட்டம் அம்மா ஜெயலலிதா நடத்தினாங்க. அவங்க தற்காலிக தீர்வு தான் காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் அமைச்சாங்க. அதில் நிரந்தர தீர்வு கிடைக்கல. இப்போ அதனால தான் நாம் அங்கே எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ 1974ஆம் ஆண்டில் நமக்கு 50 ஆண்டு ஒப்பந்தம் நிறைவடையும் போது அன்னைக்கு 71ஆம் ஆண்டில் ஒரு வழக்கு தொடர்ந்தார் அப்போதைய முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்கள். அதை அம்மா இந்திரா காந்தி வாபஸ் வாங்க சொல்லவும், அவரோட சுயநலனுக்காகவோ அல்லது ஏதோ ஒரு மக்கள் நலன் என்று சொல்லுவார், தம் மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே மனதில் கொள்வார்ங்கிற பாடல் வரியா என்னன்னு தெரியல, அது உடனே வாபஸ் வாங்கிட்டாரு. ஸோ அதனால நம்ம தமிழகம் கிட்டத்தட்ட இதை ஒரு அரசியலாத்தை எல்லாருமே பாக்குறாங்களே தவிர இதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. ஆனா கர்நாடகாரவங்க தெளிவா இருக்காங்க. ஏன்னா அங்க 2018 எலெக்ஷன் வரப்போகுது. இந்த டயத்துல நாம மாண்புமிகு முதல்வர், தமிழக முதல்வர் விஜய் அவர்களோட நம்ம ஒரு அக்ரிமெண்டோ அல்லது ஒரு சுமூக உறவு இது பண்ணும்போது நமக்கு அது நெகட்டிவா மாறிடுங்கிற ஒரு அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு கூட ஐயா டி.கே. சிவகுமார் அவர்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த முடிவை கூட எடுத்திருக்கலாம். ஆனா இது தற்காலிகமானதான். ஏன்னா காங்கிரசுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கும் ஒரு நல்ல புரிந்துணர்வு இருக்கு, நல்ல புரிதல் இருக்குது. இது நிச்சயம் ஒரு தீர்வு ஏற்படும். என்ன தீர்வு ஏற்படும்னா, இங்க இருக்கும் கன்னடர்கள் ஒரு தமிழர்களை அங்கிருக்கும் கன்னடர்கள் அங்கு வாழும் தமிழர்களை ஒரு மாற்றாந்தாய் போல பார்க்கக்கூடாது, சகோதரத்துவமா அணுகணும். அதே மாதிரி இங்க இருக்கும் கன்னடர்களையும் நாம் அரவணைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திற்காக முன்பு ஒரு காலத்துல ஒரு லாரி டிரைவர் கர்நாடகாவுக்குள்ள போயிட்டு வந்துட முடியாது. இந்த மாதிரி காவிரி பிரச்சனை வரும்போது எத்தனை பேரை பனியனோட ஜட்டியோட நிக்க வச்சிருக்காங்கிறதெல்லாம் மில்லியன் ஒரு கண்ணீர் வரக்கூடிய ஒரு காட்சியா இருந்துச்சு. சோ அந்த மாதிரி காட்சிகளை வச்சு அரசியல் பண்ண அதிமுக திமுக மாதிரி தமிழக வெற்றி கழகம் பண்ணக்கூடாது. நாம தீர்வு காண்றோமோ காணலையோ, ஆனா சகோதரத்துவமும் சமத்துவமும் நாம பேணணும். நம்ம ஒரு நீர்ங்கிறது அனைத்து மக்களுக்கும் பொதுவானது. இதை நீங்க உணருங்க. கர்நாடக மக்கள்கிட்ட நீங்க அன்பான மொழியில ஒரு முதல்வராக நீங்க எடுத்து சொல்லுங்க, அதை கண்டிப்பா அவங்க ஏத்துக்குவாங்க. நானும் தமிழக மக்கள்கிட்ட எடுத்து சொல்றேன்,
ஆமா, அது எங்க தலைவரோட தமிழக வெற்றி கழக தலைவரோட முடிவு வந்து மிக சாதுரியமான முடிவு. இது வந்து நிச்சயம் வெற்றி தரும். ரெண்டாவது, ஏரிகள் எல்லாம் அமைக்கணுங்கிறாங்க. ஏரி எல்லாம் திமுக அதிமுக பிளாட் போட்டு வித்துட்டாங்க. இப்ப கூட பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை நாங்க தான் மீட்டிருக்கோம். முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு தான் வந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தையே மீட்டிருக்காங்க. யாரும் கட்டடம் கட்டக்கூடாதுன்னு. ஏரிகள்லாம் உப ஏரிகள்லாம் நிறைய இருந்துச்சு தமிழ்நாட்டில். அதுக்குள்ள இப்ப பிளாட் ஆயிருச்சு. ஏன் சென்னையில மழை வெள்ளம் தேங்குது? இதுதான் காரணம். இப்ப திமுகவும் அதிமுகவும் இந்த நீர் மேலாண்மையில காமிக்கிற அக்கறையை விட தன்னோட வருமான மேலாண்மையில தான் அக்கறை காமிச்சாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து லஞ்சம்ங்கிறதே துணி இல்லை. அத்தனையும் வந்து 100% உண்மையான நேர்மையான வெளிப்படையான ஒரு ஆட்சி நடத்தணுங்கிற ஒரு நல்லெண்ணத்தோட இது பண்றாப்ல. முதற்கட்டமாக சுமூக உறவு அதில் ஒத்து வரவில்லை. ஏற்கனவே கர்நாடகர்களும் தமிழர்களும் நீங்கள் வேறு யாரும் இல்லை, நம்ம எல்லாம் இந்திய தாயின் பிள்ளைகள், தென்னிந்திய தாயின் பிள்ளைகள். நம்ம எல்லாம் இல்ல அது இல்ல எதுக்கு நான் கேக்குறேன்னா, ஒரு ஆக்ஷன் ஹீரோனுடைய ஆட்சி இது. நீங்க வந்து இவ்வளவு சாத்வீகமா பேசுறீங்க, பாராட்டுறோம். தமிழகம் செய்யறத கர்நாடகமும் செய்யணுமா இல்லையா? அதுதான் எங்களுடைய கேள்வி. புரிகின்ற மொழியில பேசணும், அவ்வளவுதான். இல்ல எதிர்பார்ப்போம், எல்லாம் நம்ம உறவுகள் தானே. கண்டிப்பா இப்ப இங்க இப்போ ஒண்ணு இல்ல. நீங்க 91 96ல புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்து காவிரியில தண்ணி கிடைக்கல என்ற உடனே உண்ணாவிரதம் இருந்துட்டாங்க. அவங்க உண்ணாவிரதம் இருந்தாங்க. ஆனா இங்க கர்நாடகாவில் இருந்த தமிழர்கள் எத்தனை பேர் இறந்தாங்க தெரியுங்களா? இவர் ஒரு சாத்வீகம் ஒரு விஷயத்தை அணுகும் போது அதுல சாம பேத தான தண்டம் அனைத்தையும் அறிந்து அணுக வேண்டும் என்பது தமிழக வெற்றி கழக தலைவர் மாண்புமிகு சி ஜோசப் விஜய் அவர்களின் ஒரு முன்னேற்பாடு. இத வந்து முறையா பண்றாரு. நான் வந்து எனக்கிட்ட கேட்க உரிமை இருக்கு. ஏன்னா குடகுமலையில உற்பத்தி ஆகிற நீர் வந்து மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் இல்லாம வந்துகிட்டு இருந்துச்சு. மொழிவாரி மாநிலம் பிரிச்சு நம்மளோட அக்ரிமெண்ட் கேன்சல் ஆன பின்னாடி தான் இந்த பிரச்சனை. நம்ம திரும்ப வாகை சூடும் வரலாறுங்கிற மாதிரி திரும்ப பழைய காலத்துக்கு போவோம், உறவுகளை பாராட்டுவோம், பேணுவோம். உங்களுக்கு தேவையானதை நீங்க எடுத்துக்கங்க, எங்களுக்கு அதுல பார்த்து கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிறது ஒரு ரிக்வெஸ்டேஷன் கொடுக்கறது ஒண்ணு தவறு கிடையாது. ஓகே குணசேகரன். திரு பிரியன் சார், உங்ககிட்ட தான் கேட்கணும். கடந்த 60 ஆண்டுகால இந்த கழகங்களுடைய ஆட்சியில் எந்த விதமான அணைகளும் கட்டவில்லைன்றது முருகன் சார் சொல்கிறாரு, நித்யானந்தன் சொல்கிறாங்க, எல்லாருமே அது சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த சின்ன அந்த செக் டேமை கட்டியிருந்தோம்னா இந்த மாதிரி கையேந்த வேண்டிய நிலைமை இல்லாமல் இருந்திருக்கலாமா? காவிரியை விட இப்போ அதிகமான செக் டேம்ஸ்லாம் கட்டியிருக்காங்க சார். இப்போ ஒரு 4-5 செக் டேம்ஸ்லாம் வந்திருக்கு, கட்டியிருக்காங்க. டேம் வந்து பெரிய டேம் கட்ட முடியல. இல்லை, அதுக்கான நிலப்பரப்பு சரியில்லைன்றதான் பாயிண்ட். இல்லாட்டி தானே கட்டியிருப்பாங்க. மேட்டூருக்கு அப்புறம் ஒரு சரியான நிலப்பரப்பு அது கடையில் செக் டேம்ஸ் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்து அதை கட்டியிருக்காங்க. அது பாயிண்ட் இல்லை. அதாவது சின்ன டேம்ஸ்லாம் கட்டியிருக்காங்க சார். இந்த திமுக அதிமுக ஆட்சியில் சோலையார் டேம் அது இது நிறைய கட்டியிருக்காங்க. கட்டாதெல்லாம் இல்லை, கட்டியிருக்காங்க. அதனால பெரிய டேம்ஸ்லாம் வந்து ஈவன் இப்போ மேட்டூர் வந்து பிரிட்டிஷ் காலத்திலே கட்டிட்டாங்க. கரெக்ட். மணிமுத்தாறு சாத்தனூர்லாம் காமராஜர் காலத்தில், பாபநாசம் ஐ திங்க் பிரிட்டிஷ் காலத்திலே கட்டினதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி பெரிய பெரிய டேம்ஸ்லாம் வந்து அப்பயே கட்டிட்டாங்க. சார் காங்கிரஸ் வாய்ப்பே கிடையாது சார். காங்கிரஸ் வந்து 20 வருஷ காலம் வந்து ஆட்சியில் இருந்து சார், அது கூட கட்டலாம். அப்புறம் என்ன இருக்கு? இந்த டேம் கூட முதல்ல சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த வேலையெல்லாம் தானே முதல்ல பண்ணணும். அங்கே பக்கவாங்கல் கட்டலையா? பக்கவாங்கல் போன்ற விஷயங்கள்லாம் பல டேம்ஸ் வந்து நார்த்லேயே ஒரிசாலெலாம் ஹீராகுட் டேம்லாம் எப்போ கட்டினாங்க? காங்கிரஸ் வந்த பிறகு தான் கட்டினாங்க. ஸோ அதனால் வந்து சுதந்திரம் பெற்ற பிறகு காங்கிரஸ் அடிப்படை கட்டுமானங்களை வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இயல்பாக பண்ணினாங்க. அது வந்து தேவையாக இருந்தது. அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப வந்து சில இடங்களில் கட்டப்பட்டதுன்றதா உண்மை. அது திமுக அதிமுக பிடிக்காதவங்க அலர்ஜியில் அப்படி சொல்லுவாங்க வச்சுக்கோங்க. உண்மை ஒட்டுமொத்தமாக அது திமுக அதிமுக பிடிக்காதவங்க இப்படி சொல்லுவாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால் அது மாதிரி நம்ம சொல்ல வேண்டிய, அது மாதிரி நம்ம எதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது எல்லாத்தையும் அவங்களுடைய குற்றச்சாட்டை புறந்தள்ளி விடலாம். பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் பார்த்துட்டு அறிவு. ஏன்னா அடிப்படையில் வெறுப்பு இருக்கு. திமுக அதிமுக வெறுப்பு இருக்கு, திராவிட கட்சிகள் மேல வெறுப்பு இருக்கு. வெறுப்போட விளைவு தான் இதெல்லாம் பேசுறது. இன்னைக்கு 11.19% வளர்ச்சி growth rate எப்படி சார் வந்தது போன வருஷம்? சொல்லுங்க. 10 வருஷம் இல்ல, அது எப்படி வந்தது? காமராஜர் 9 ஆண்டு கால ஆட்சியில போட்ட விதையினுடைய விளைவு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் வந்து கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய வளர்ச்சி. சொல்ல விடுங்க. தமிழ்நாடு அவர் மாறுபாடு பார்க்கவில்லை. கடந்த 10 வருஷ காலத்துல 11.19% எப்படி சார் வளர்ச்சி வந்தது? சொல்லுங்க. 11.19% கடந்த 10 வருஷ காலத்துல இல்ல. எப்படி வந்தது? 25 எப்படி வந்தது? போன வருஷம் எப்படி வந்தது? 11.19%. அதனால ஒரேடியா வளர்ச்சி இல்லை. இதெல்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து கியூமுலேட்டிவ் எஃபெக்ட்.
திமுக திராவிட இயக்கங்கள் ஆண்டதோட இல்ல காங்கிரஸ் 20 வருஷம் போட்டதோட அதோட கியூமுலேட்டிவ் எஃபெக்ட். நல்லவேளை இங்க பாஜக ஆளல, ஆண்டிருந்தா அவங்க தான் நாங்க தான் எல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான வாய்ப்பு இனிமே கிடைக்காது. ஆண்டிருந்தா கூட இது வந்திருக்குமா சார்? ஒருவேளை ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய விஷயங்களை யாரும் இல்ல இதெல்லாம் வந்து எஃபர்ட்ஸ் எடுத்து எல்லாமே பண்ணியிருக்காங்க சார். திமுக அதிமுக ஆட்சி காலத்துலையும் சரி, காங்கிரஸ் ஆட்சி காலத்துலையும் சரி, இங்க தமிழ்நாடு வந்து வளர்ச்சி பெற்றிருக்கு. சும்மா திராவிட இயக்கங்கள் ஆட்சியில் வளர்ச்சி பெறலன்றது அந்த கோஷத்தை வந்து நம்ம ஏத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து ஓட்டுக்காக போடுற ஒரு கோஷமா தான் நான் பார்க்குறேன். அதனால நம்ம பாயிண்ட் என்னன்னா, இந்த காவேரி விஷயத்துல இப்போ விஜய் அரசியல் பண்றார். விஜய் அரசியல் செய்வது முற்றிலும் அரசியல். ஏன்னா இந்த விஷயத்தை பயன்படுத்தி தான் ஏதோ ஒரு ஹீரோ மாதிரி பண்ணலாம்னு நினைக்கிறார். இதுக்கு பல விஷயங்கள் நடந்து விட்டன இதில். ஆக்சுவலா இனிமேல் இதில் புதுசா பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. இது சலிச்சு போன ஒரு சப்ஜெக்ட் சார் இது. அதெல்லாம் போய் அதுக்கப்புறம் தான் கோர்ட்ல போயிட்டு சுப்ரீம் கோர்ட் வரையும் போயிட்டு ஒரு தீர்ப்பை வாங்கி நம்ம வச்சிருக்கோம். நம்ம இன்னைக்கு இவர் தான் போய் டேம் எல்லாம் பார்க்கணுமாங்க, தண்ணி வெரிஃபை பண்றது. ஒழுங்காற்று குழு எல்லாம் பண்ணிட்டு தானே சொல்லியிருக்கான் டெய்லி 3500 கியூசஸ் விடுங்கன்ட்டு. அவனை சும்மா சொன்னான் என்ன உங்ககிட்ட இருக்கு, வந்திருக்கு, வரத்து இருக்கு, அதை வச்சு தான் அவன் சொல்றான். அவன் விஜய் போய் பார்த்தா விஜய்க்கு என்னன்னா, நம்ம போய் பார்க்கறது மூலமா ஒரு பொலிட்டிக்கலா நம்ம வந்து ஒரு மைலேஜ் எடுக்கலாமான்னு நினைக்கிறேன். எதுக்காக அவர் பார்க்கறதா அவர் சொன்னார்னா, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை வரும் பொழுது இது மாதிரி விஷயங்கள் யூஸ்ஃபுல்லா அதுக்கு போய் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்காக வேலை கிடையாது, அது பேச வேண்டிய அவசியமே கிடையாது சார். சுப்ரீம் கோர்ட் ஆணையை வந்து ஒரு மாநிலம் ஒத்துக்கலைன்னா அதுக்கு அடுத்த கட்டமாக நடவடிக்கை ஃபர்தரா எடுக்கணும். அது சுப்ரீம் கோர்ட் தீர்மானிக்கணும். சாத்தியமே அது சுப்ரீம் கோர்ட் தான் தீர்மானிக்கணும் சார். அதுதான் வழி சார், வேற வழி கிடையாது. சும்மா பேச்சுவார்த்தை நடத்துறதுல வேஸ்ட். இது வந்து பொலிட்டிக்கலா வந்து இவங்க பண்றாங்க. விஜய் வந்து பொலிட்டிக்கலா பண்ணணும்னு பார்த்தார். அதனால தான் அபிஷியலா அறிவிப்பு வெளியிடாம வச்சிருக்காரு. இப்போ நாளைக்கு என்ன சொல்லுவாரு, நான் போற மாதிரி ஐடியாவே எங்களுக்கு இல்லைன்னு சொல்ல போறாரு. யார் போறேன்னு சொன்னதுன்னு சொல்லவே இல்லைன்னு. இப்போ இது மாதிரி இப்போ ரிவர்ஸ் ஆயிடுச்சுல விஷயம். அதனால அப்படி சொன்னாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. திரு முருகையன், ஒருவேளை எப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, விஜய் செய்வது முற்றிலும் அரசியல் தான் சார். அப்படி வந்து நான் போக மாட்டேன் என்று அவர் சொல்லுவாரேனால் தமிழக மக்கள் எல்லாம் அப்படிதான் பேசினார்கள். எல்லா எதிர்க்கட்சிகளும் போகக்கூடாதுனாங்க. இந்த மக்களுடைய முடிவை, எதிர்க்கட்சிகளுடைய முடிவை நான் அங்கீகரித்தேன். நான் போகவில்லை. நான் ஒரு கால் போயிருந்தேன்னு சொன்னா நான் முயற்சி செய்து சிலதை செஞ்சிருப்பேன்னு கூட நாளைக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, நாளைக்கு போயிருந்தா நீங்க போக வேண்டாம்னு சொல்றாங்க. தஞ்சாவூர்ல இருக்கிற விவசாயிகள் அசோசியேஷன்ஸ் நீங்க போகாதீங்க, பேச்சுவார்த்தைக்கு போகாதீங்கன்னு ஏன் சொல்றாங்க? அதுல ஒரு நியாயம் இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கும். என்ன இல்ல நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடு முதலமைச்சர் அங்க போய் நீங்க தண்ணியை திறந்து விடாதீங்கன்னு சொல்ல போறாரா? இல்லங்க, அர்த்தமே கிடையாது. உரிமையை விட்டு கொடுக்கிற விஷயம். உரிமையை வந்து போராடி பெற்றிருக்கோம். போராடி பெற்றிருக்கோம். எதுக்கு போய் கேக்குறீங்க? என்ன சொல்றாரு முருகன் சார்? ஆர்டர் ஜெயிச்ச ஆர்டர் நம்ம கிட்ட இருக்கு. தோத்தவன் தானே சார் நம்மகிட்ட காம்ப்ரமைஸ் வரணும். ஜெயிச்சவன் எதுக்கு சார் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு கேக்குறாரு. நமக்கு உரிமை இருக்கு சார். நம்ம உரிமையை எதுக்கு விட்டு கொடுக்கணும்? வடிச்சுக்க சொல்லுங்க. எதுக்கு உரிமையை விட்டு கொடுக்கணும்? இப்ப ஆணையம் சொல்லிருக்கு இல்லையா, அந்த தண்ணீரை வந்து அவரை மதித்து அவர் திறந்து விட்டு இருந்தா பேச்சு இல்ல. இப்ப திறக்கலங்கும் போது அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணணும்? ஏன் அவனுக்கு நம்மளுடைய உரிமையை மனசாட்சி இல்லைன்னு சொல்லுவோம். கன்னடத்தினுடைய அந்த மக்களுக்கு மனசாட்சி இல்லாமல் இருந்தால் உனக்கு மனசாட்சி இல்லை என்பதை உணர வைக்க வேண்டிய கடமை தமிழக மக்களுக்கு உண்டு. தமிழக முதலமைச்சருக்கு அந்த கடமை உண்டு. அதை முயற்சிப்பது தவறல்ல. முயற்சிக்கட்டும். அதுல வந்து தோல்வியா வெற்றியா என்பதை அப்புறம் பார்ப்போம். அதனுடைய விளைவை வந்து கர்நாடக மக்கள் அனுபவிப்பார்கள், கர்நாடக அரசு அனுபவிக்கும். அதை வந்து நான் போராடினங்க. நாம் கொடுக்கிற முயற்சிகள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் பார்த்துக்கிட்டு இருக்கு சார். நீங்க எந்த முயற்சி இல்லாம கூட தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் அந்த மக்களும் பெரிய முயற்சி செய்தும் கன்னடத்து மக்களுக்கு வந்து அனுதாபம் இல்ல, இணக்கம் இல்ல, அதனால அவர் விடக்கூடாது, தண்ணியை திறந்து விடியா அப்படின்னு அவனே வந்து சொல்லுவான். பாதுகாப்பு, ராணுவ பாதுகாப்போடு தண்ணி திறந்து விடுறதுக்கு உத்தரவிடுறதுக்கு உச்சமன்றத்துக்கு உரிமை உண்டு. அந்த நிலையை உருவாக்குவது நம்மளுடைய உணர்வுபூர்வமான கதைகள். திரு மோகன், இறுதியாக சார், இந்த அக்ரிமெண்ட் வந்து பிரிட்டிஷ்காரன் பீரியட்லேயே போடப்பட்டது. 1892 1924 வரைக்கும் போடுது. அது தொடர்ந்து வந்து அந்த அக்ரிமெண்ட் வந்து ரினியூவல் பண்ணிகிட்டே வராங்க. சில டிஸ்பியூட்டுகள் வருது. அப்பப்போ அவங்க கோர்ட்டை சந்திக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டை சந்திக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து ஆணையம் வைக்கிறாங்க. அந்த ஆணையம் தான் இப்போ நீர் மேலாண்மை ஆணையம். அந்த ஆணையம் என்ன சொல்லுதோ அதை வந்து ஒபே பண்ணணும். அப்போ அதை நீங்கள் மறுத்து அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுவது, போராட்டம் பண்ணுவதுன்னா மற்ற ஸ்டேட் பாதிக்க இல்லையா? இந்த ஸ்டேட்லேருந்து எத்தனை கனிம வளங்கள் நீங்கள் வந்து எதிர்நோக்கி இருக்கீங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அப்போ ஈக்குவாலிட்டி பார்க்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அப்படி இருந்தால் தான் அந்த அரசு வந்து சரியான முறையில் இருக்குது. இங்கே விஜயை வந்து பார்க்கறதா சொல்லியிருக்காரு 3ஆம் தேதி. அது பாசிபிளாக இல்லை. இன்னொரு டேட் போட்டு அவரும் பேசணும். பேச்சுவார்த்தை மூலமா இது தீர்வு காண முடியும். பேச்சுவார்த்தை என்பது தவறு என்பது கிடையாது. ஆமா. திரு நித்யானந்தம், முருகன் வந்து சாபம் போட்டார்.
முருகன் சாபம் அவங்க கொடுத்துருக்காரு. தண்ணி கொடுக்கலாம் வீணா போயிடுவாங்க அப்படிங்கிறாரு. இல்ல நாங்க இவ்வளவு தூரம் இறங்கி போய் நீங்க தண்ணி கொடுக்கலன்னா அப்படிங்கிறாரு. அப்படின்னா அந்த உணர்வை சுப்ரீம் கோர்ட் உணர வைக்க வேண்டும்ங்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டு மக்களோ தமிழ்நாட்டு முதலமைச்சரோ சாபம் இட வேண்டாம், சபதம் எடுங்க. சாபம் தேவையில்லை, சபதம் எடுங்க. தமிழ்நாட்டு மக்களை நான் சாக விட மாட்டேன். அது மட்டும் இல்ல சார், முதல்ல நீங்க இங்க இருக்கிறதும் காங்கிரஸ் அலைன்ஸ் தான், அங்க இருக்கிறதும் காங்கிரஸ் ஆட்சி தான். நீங்க பேசி தீர்க்க முடியுமா? என்னமோ உச்ச நீதிமன்றம் உலக நீதிமன்றம்னு போறாங்க. ராகுல் காந்தி சொன்னா அங்க காங்கிரஸ் ஆட்சி, திறந்து விட்டு தானே ஆகணும். இல்லன்னா முதலமைச்சரை மாத்துவேன். நீ ராகுல் காந்தி சொன்னாலும் எடியூரப்பா நீ கேஆர் டேம் போய் மனித சங்கிலி போய் மூடி வச்சிருக்காரு. அது என்ன பண்ணீங்க? உங்களுக்கு அரசியல் ஆதாயம், அதேதான் அரசியல் ஆதாயம். தமிழ்நாட்டு மக்கள் சாகட்டும், அவ்வளவுதான். மந்திரி பதவி கிடைச்சாச்சு, 2 மந்திரி பதவி போதும், சுகமா இருப்போம், அவ்வளவுதான். 67க்கு அப்புறம் இப்பதான் மந்திரி. பக்கமும் காங்கிரஸ் சார் எடியூரப்பா பிஜேபி அவர் போய் நிக்கிறாரு. இப்போ இன்னைக்கு அங்க நீங்க தான் ஆள்றீங்க. இப்ப தண்ணி கொடுக்க வேண்டியது பிஜேபி இல்ல, காங்கிரஸ். அப்ப காங்கிரஸோட ஹைகமாண்ட், புரியுதா உங்களுக்கு? அது மேலிடம் சொல்றோம், அது ஃபீமேல் இடம் வந்தா இருந்தா அந்த அம்மா சோனியா சொன்னா கூட போறோம். மேலிடம் ஃபீமேலிடம். அதனால தண்ணி திறந்து விடுறா, இல்லைன்னா நான் முதலமைச்சரை மாத்துவேன். பாஜக ஓட்டு போடுவாங்க. அப்படிதான் தண்ணி வாங்க முடியும். காங்கிரஸ் அந்த உள்ளூர் அரசியல். குணசேகரன் இறுதியாக, திரு குணசேகரன் உங்களுடைய வாதம் இறுதியாக, இந்த பிரச்சனைக்கு தீர்வுதான் என்ன? இல்ல ஐயா பிரியன் அவர்கள் சொன்னாரு இந்த காவிரி மேல இல்ல ஐயா பிரியன் ஐயா சொன்னார் விஜய் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அரசியல் செய்யறாருன்னு சொல்லிட்டு. இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையில கடந்த வரலாறுல அரசியல் செஞ்ச ஒரே நபர் ஐயா கலைஞர் ஐயா மட்டும்தான். ஏன்னா அவர் 2006 இருந்து 2011 வரைக்கும் அந்த பீரியட்ல ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில வலுவான போர்ட்போலியோல இவர் ஆதரவு இல்லைன்னா ஆட்சியை கவிழக்கூடிய ஒரு சூழல்ல ஆட்சி நடத்திட்டு இருந்தாரு. 1971ல புதுப்பிக்கப்படாத அக்ரிமெண்ட அந்த பவரை பயன்படுத்தி அன்னைக்கு புதுப்பிக்கப்பட்டிருக்கலாம். 2Gல எப்படி அம்மா கனிமொழியை வெளியே கொண்டு வரணும்னு தான் அவர் முயற்சி பண்ணாரே தவிர டெல்டா விவசாயிகளோட அந்த குறையை தீர்க்கணுங்கிற எண்ணம் ஐயா கலைஞர்கள்ட்ட துளியும் இல்லை. அதுபோக மற்றபடி எல்லா முதலமைச்சருமே ஓரளவு இதை சுமூகமான ஒரு தீர்வு காணணும்னு தான் முடிவெடுத்தாங்க. அதுலேயும் மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்தினாங்க அம்மா புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள். அடுத்ததாக இன்னைக்கு சந்திக்கணுங்கிறது தான் சந்திக்கிறாங்களே தவிர கலைஞர் இருக்கும்போது 89ல கொண்டு வந்தாரு நடுவர் மன்றம். நடுவர் மன்றம் எப்படி வந்தது? சரி, அது ஏங்க தீர்ப்பு கெசட்ல ஏத்தல கொண்டு வந்தது? நடுவர் மன்றத்துக்கு இல்ல நடுவர் மன்றத்துக்காக முயற்சி செஞ்சது நேரம் இல்லை, சுருக்கமாக முடிச்சிடுவோம், சொல்லுங்க. ஆமா, இது ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறு இல்ல. நீங்க அரசியல் செய்யறாருங்கிற ஆட்சிக்கு 2 மாசத்திலேயே அரசியல் செய்யறாருங்கிற வார்த்தை அபத்தமானது. அது என்ன எந்த ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு பேச்சு. அதைத்தான் நான் ஐயாவிட்ட சொல்ல வரேன். முதல்ல சாத்வீகமான முறையில ராஜ்ய ரீதியாக அணுகுறாங்க. புரியலையா? சட்ட போராட்டத்துல நடத்ததான் வேணும், வேற வழியே இல்ல. ஓகே பாஜகவுடைய அத்தனை விஷயங்களையும் கடந்த வேலை வரலாறுல ஐயா குண்டுராவ் அவர்கள்ட்ட ஐயா ராமகிருஷ்ண ஹெக்டே அவர்கள்ட்ட விவாதத்தின் இறுதியில் இருங்க. ஒரே ஒரு விஷயம், பாஜகவுடைய அத்தனை இந்த நடவடிக்கைகளும் கடந்த காலத்தில் ஏற்றுக்கொண்ட அண்ணாமலை அவர்கள் கூட இந்த கருத்தை சொல்லிருக்கார். நான் சொன்ன கருத்தை தப்பு பண்ணிட்டு இருக்காரு. நண்பர்களே, இந்த விவாதத்தின் இறுதி பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் மனிதர்களால் உருவாக்கக்கூடிய செயற்கை பிரச்சனைகளை எல்லாம் இயற்கை வந்துதான் தீர்க்க வேண்டும் என்றால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடட்டும், இந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் புறக்கட்டும். மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த விவாதத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வந்திருந்த பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும். வணக்கம்.